ரம்ஜான் டைமில எப்பவுமே இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து சென்னையில தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சென்னைக்கு இப்போ இந்த டைம் முடியல. சரி லோக்கல் தூத்துக்குடியிலேயே எங்கேயாவது இஃப்தார் ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட்டா கிடைக்குமான்னு பார்த்தா, சென்னை அளவுக்கு இங்க எங்கேயுமே இல்ல. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியூ சவுத் ஸ்ட்ரீட் பார்த்தீங்களா? பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் போற அந்த இதில மொபைல் ஸ்ட்ரீட் இருக்கு பார்த்தீங்களா? அங்க வந்து எப்பவுமே வந்து வடகடை போடுவாங்க. நெறைய கடைகள் இருக்கும். ஸோ ரம்ஜான் டைம்ங்கிறதுனால கறி வடை, அப்புறம் ஆ கட்லெட்டு, சிக்கன் கட்லெட்டு, லாலிபாப் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல போட்டிருந்தாங்க. சரி அத நம்பி தான் நானும் போய் வாங்குனேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கறி வடை, அப்புறம் சமோசா, அப்புறம் மாசில செய்ற அந்த இது ஐட்டம் ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வடை நெனச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருந்துச்சு. கறி வடைன்னு சொல்லி சாப்பிடும்போது மசாலாவா இருந்துச்சே தவிர, எனக்கு கறிலாம் பெருசா தெரியல. அந்த மாசி கருவாடு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. மத்தபடி இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு போனதுல கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். பட் வந்து வடை, சமோசான்னு நெனச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருந்தது. அந்த மாசி கருவாடு அது வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருந்தது.